தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள், வந்தனங்கள். இன்று நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தமிழகத்தின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சமூக செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். அகரம் தொலைக்காட்சி இந்த வேலையில அவரை நம்ம தொடர்பு கொண்டு அவரோட உரையாடுறதை பெருமகிழ்ச்சியா கருதுகிறோம். வணக்கம் பியூஷ் மனுஷனா, எப்படி இருக்கீங்க? வெரி குட், சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இப்போதைக்கு உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் யாருக்குமே தேவையில்லை. இருந்தாலும் உங்களோட ஒரு 1 இல்ல 2 நிமிடம் குறைவா என்ன நீங்க இப்போ கரண்டா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்மளோட நேயர்களுக்கு சொல்லிடலாம். இப்போ பேசிக்கலி see the situation of the country has become worse to worstங்க. Like every sector is affected in the country today. இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி கூட விடாம தொடர்ந்து கோவிட் தனியா விட்டுருங்க. ஒரு பக்கம் கோவிட் ஒரு பேண்டமிக், we'll have to come over it. அதோட இம்பாக்ட் இருக்கு, that is understood. But and in the covid second wave the entire blame falls on the central government. இதுல எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. or rather the union government இப்போ புதுசா ஓடிட்டு இருக்குல்ல. Okay, so this union government has to take a lot of blame for a lot of things. The way it has been bringing in laws 2019ல ஆரம்பிச்சாங்க. okay, இல்ல அமித்ஷா ரொம்ப அவசரமா காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. டாப்ல இருந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஆரம்பிச்சாரு. காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தென் சிஏ கேம், சிஏக்கு அப்புறம் இஏஏ, இஏக்கு அப்புறம் ஃபார்முலா பில், இப்போ சினிமாட்டோகிராஃபி ஆக்ட். ஓகே, so they are going to intrude in every field and destroy whatever has been built. அப்புறம் நியூ எஜுகேஷன் பாலிசி, அதுக்கு முன்னாடி நீட் எஜுகேஷன் அதையே மறந்துடுறோம். we don't have to. So everywhere they're poking into their nose and destroying whatever has been little built. Congress was obviously very corrupt. அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. I've been fighting against the Congress for a long time. We'll keep fighting against them in continuity. When they come to power, நாங்க தான் எதிர்த்து நிக்க போறோம். இப்போ டிஎம்கே எதிர்த்து நிக்கிற சூழல் இருந்தா நான் எதிர்த்து நின்று தான் இருக்கேன். Okay, finding fault with the DMK as on date. Okay, but the way these people have gone on a rampage across this country, I think so many activities of mine personally I had to put a back seat to it. In the lake restoration ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்தேன். 24 hours அர்ப்பணிப்பு இருந்தது. இப்போ क्वेश्चन என்ன இருக்குன்னா, இவங்க அப்படியே அலோவ் பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த லேக் இருக்க போகுது? நிச்சயமாக சாக்கடை லேக் கூட விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அங்க ஒரு சாக்கடை உண்டான லேக் ஆச்சு எங்களுக்கு கிடைச்சது ஒரு லெகசியா. அதை எங்களால திருத்த முடிஞ்சது. எக்ஸாம்பிள் செட் பண்ணி காட்ட முடியும். பட் the way BJP is going, it's a very dangerous. Lot of people keep asking me, நீங்க environment தானே, environmentalist தானே, environment பார்க்க வேண்டியது தானே. environment தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். If these people are allowed to continue what they want to continue, covid இல்ல மகா கோவிட் வரும் இந்த நாட்டுல. இல்ல நிச்சயமாக அதாவது 2014 யா சொல்லுங்க. 2014ல இருந்து they renewed the term for 2019. ல இருந்து தமிழ்நாடு has been seeing extreme natural disasters. மீதி இருக்கிற கண்ட்ரி கூட நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கு. But the response, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, it's astonishing. They're spoiling more and more. Okay, ஒரு இடத்துல டேம் பிரீச் ஆகுது ஹிமாலயாஸ்லனா, இன்னும் புதுசா டேம் கொண்டு வராங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. They're not stopping with anything. Okay, எந்த நேச்சரோட செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்மள கரெக்ஷன் கோர்ஸ்ல கொண்டு பாக்குதோ, இந்த கோவிட் கூட இந்த வைரஸ் கூட sending us a message. Okay, don't tinker with nature, don't tinker with our forests. அன்லீஷ் பண்ணிடுவோம். வைரஸ் அன்லீஷ் ஃபாரஸ்ட்ல இருந்து ஆயிடுச்சுன்னா it's going to bring disaster for the people. ஒரு இன்விசிபிளான வைரஸ் இவ்ளோ இம்பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கு. அப்புறம் ஒரு விசிபிளான பிளாக் ஃபங்கஸ் வந்துச்சு. என்னென்ன வரப்போ தெரியல. Okay, அவ்வளவு அன்சர்டன் டைம்ஸ்ல only hope that we have is we have to go back to nature, protect it. But the way this government has brought in policies of pushing private profit in the name of development, இந்த private profit தள்ளிட்டே இருக்கு பாருங்க. பிரைவேட் ஆளுக்காக ஒரு இந்த செக்டருக்காகவே வேலை செய்வோம், இவங்க மட்டும் டெவலப் ஆகணும், சில குடும்பங்கள் டெவலப் ஆகணும், சில குடும்பங்கள் ரொம்ப பேராசையில ஊறி இருக்கு. அது நம்மள சுத்தமா அழிக்கிறதுக்கு உண்டான பாதையில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அரசாங்கம். இந்த அரசாங்கம் அதை புஷ் பண்ணிட்டு இருக்கு, ஓப்பனா புஷ் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் பீரியட்ல சப்டலா இருக்கும், சும்மா டெவலப்மெண்ட் பேர்ல ஏதோ ஒன்று சைட் லைன்ஸ்ல கொடுத்துட்டு இருந்தான். அவன் தான் இந்த அஸ்திவாரமே போட்டது. இவங்க மல்டி ஸ்டோரி பில்டிங் ஓப்பனா எந்த ஒரு கூச்சம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. entire now
Now entire focus now is to bring in political critical thinking amongst people to at least understand what is right and what is wrong. And second, environment side la I'm just not an activist who speaks or litigates petition போடுறதோட இல்ல. We are showing it by practice also. நாங்க லேக் ரீஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆல்டர்னேட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எக்கானமிக்கு நாளே எக்ஸாம்பிள் செட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ காப் ஃபாரஸ்ட் வந்து ஃப்ரூட்டேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் இயர் கவர் கரெக்ஷன் வந்தது. It has come to fruit. இதுக்கு மேல அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா காமிக்க போறோம். பிகாஸ் we are in the water catchment area of Kaveri. Dry and undulated landscape எப்படி green ஆக்குறது, எப்படி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றது, from a wasted land to a very very bountiful land, அந்த ஒரு process இருக்கு. So lot of things are happening around us, but the fight is against fundamentalism, against religious disharmony, against fascism. இந்த fight continue. நிச்சயமாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாரே கரண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸை நம்ம கிளியரா சொல்லிட்டோம். நான் சுத்தி வளைச்சு கேட்க விரும்பல, ஸ்ட்ரெயிட்டாவே கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். இப்போ நம்ம வந்து யாருக்காக போராடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் யாருக்காக இருக்க போகுதுன்னா மக்களுக்காக இருக்க போகுது. பட் அந்த மக்களே வந்து அடமட்டா இருக்காங்க, மக்களே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த வந்து 10 தடவை சொன்னா தே கேன் லுக் ஆன் மீம்ஸ் பாக்குறாங்க, வீடியோஸ் பாக்குறாங்க, காமெடி வீடியோஸ் பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போடும்போது இவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கவர்மெண்ட் வந்து திணிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? பீப்புள் ஈவன் தோ எஜுகேட்டட் பீப்புள் ஆர் மோஸ்ட் கரப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரோட் சைட்ல வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல பிளாஸ்டிக் யூசேஜா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஹக்கீஸ் ஓபன் பண்ணிட்டு தூக்கி ரோட்ல போடுறதா இருக்கட்டும், ஒரு 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 பாலித்தீன் பேக்ல சுத்தி நம்ம வந்து டஸ்ட் கலெக்டர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கூட இல்லாம கண்ட இடத்துல தூக்கி போடுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுது? நம்ம ஒரு வேளை தப்பான பீப்புளுக்கு அட்வைஸ் பண்றோமோ அப்படின்ற ஒரு தாட் போலியா நீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப சுருக்க வேணாம். என்விரான்மெண்ட் வந்து பிளாஸ்டிக்லயே சுருக்கி அப்படி வச்சுட்டோம்னா, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சுருக்கி வச்சுட்டா பெரிய சிக்கல் இருக்கு அதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டே பண்ணக்கூடாது, வேஸ்டேஜ் ஜெனரேட் பண்ணக்கூடாது. பட் அன்பார்ச்சுனேட்லி பணம் வர நம்ம அது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஜெனரேட் பண்ணிட்டு இருப்போம் வேஸ்ட். எனிவே தட்ஸ் a different subject altogether. இப்போ சிக்கல் என்ன இருக்குன்னா, ஏன் மக்கள் வந்து இந்த காமெடி வீடியோஸ் மட்டும் நிறைய பாக்குறாங்க? நான் சில நல்லா ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணும். ஒரு வில்லேஜ் குக்கிங் ஷோ வந்து 1 crore சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணியிருக்கு. ஆனா சாப்பாடுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சமூகம், ஏன் அந்த சாப்பாடு வந்து குரோ பண்ணி நம்ம டேபிள்ல கொண்டு வர விவசாய மக்கள் பத்தி ஒரு ஃபார்முலா பில் வருது, மியூட்ல போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு போராட்டம் வரும்போது ஏன் ஒரு குரல் காணாம இருக்கு? அது ஒரு பெரிய கரெக்டான கேள்விதான். பட் ஒரு கான்பிடன்ஸ் வைங்க. இங்க சில பேர் மட்டும் கேட்கிற நேயர்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, எப்பவுமே ஒரு புரட்சியோ இல்ல போராட்டமோ தப்பானவங்களை எதிர்த்து நிக்கிற ஒரு சமூகம் இருக்கு பாருங்க, அது எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். ஓகே, அது இருக்கும், அது சைட் லைன்ஸ்ல இருக்கும். உண்மை கூட இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஆனா பொய் கூட பித்தலாட்டத்து கூட இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. ஓகே, சோ அதனால டிசார்டன் ஆக தேவையில்லை. ஏன்னா இவங்களை தோக்கடிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலே போதும், நம்ம அவங்களை தோக்கடிச்சிடலாம். கான்பிடன்ஸ் மட்டும் வேணும் மக்களுக்கு. அப்புறம் இந்த ஒரு பிம்பமும் இருக்கு, ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. யாரோ கேள்வி கேட்டோம்னா சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வளர்த்தி இருக்காங்க. இதுல பொலிட்டிஷியனோ கவர்மெண்ட் மட்டும் பிளேம் பண்ண மாட்டேன். இதுல நம்மளோட சமூகம் இருக்கு, சமூக அப்ரிங்கிங் இருக்கு, பேரண்ட்ஸ் இருக்காங்க, சொசைட்டி இருக்கு, கல்ச்சுரல் அப்ரிங்கிங் இருக்கு, ரிலிஜியஸ் அப்ரிங்கிங் இருக்கு. தொடர்ந்து நம்ம எப்படி பர்சீவ் பண்ற வேர்ல்டு வந்து ஒரு பயத்திலேயே பர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பயம் இருக்கு உள்ள. சினிமால இருந்து பயத்தை உள்ள ஊறி விட்டாங்க நமக்குள்ள. ஒரு கவுன்சிலர் கூட கேள்வி கேட்டனா உயிர் போயிடும், 50 ரவுடி வந்துருவாங்க ஒரு கவுன்சிலர் பின்னாடி, அப்படிதான் காட்டுவாங்க. இந்த லாஸ்ட்ல ஒரு சீன் வில்லன் சாவான், ஆனா 2 மணி நேரம் அந்த வில்லனோட இதே பதிஞ்சுட்டே இருக்கும் மனசுல. சோ அதனால கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் வெற்றி நம்ம பக்கம் தான் வரப்போகுது, அதுல மாற்றே இல்லை. பட் அந்த கொஞ்சம் பேர் ஆச்சு இருக்கணும். இந்தியால 1% பாப்புலேஷன் ஆச்சு போராடுறதுக்கு ரெடி ஆகணும். அந்த 1% போராடிட்டு போதும், தப்பு நடக்கிறது வாய்ப்பே இல்லை. 1% 1.5 கோடி மக்களுங்க. அந்த நம்பர்ஸ் எங்க இருக்கு? நிச்சயமாக நம்பர்ஸ் இல்ல. நிச்சயமாக. ஆக்சுவலி நான் ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது தான் பார்த்தேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்கு போராடினாங்க வந்து பாத்தீங்கன்னா 47%. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்க போகும். 1919ல 1857ல இருந்து 1947 வரைக்கும் 0.7. அப்போ வந்து மக்கள் தொகை ஒரு 16 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 16 கோடியில இருந்து 32 கோடி ஆச்சு.
அதுல வந்து குறைஞ்சபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் தான் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறுச்சு அப்படின்றத ஒத்துக்கணும். என்ன மூணாவது பாயிண்ட் வந்து இந்த அப்ரஷன் ஆன் எப்படி சொல்றதுன்னா, அந்த கோர்ட்ஸ் கையில இருக்கு, சிபிஐஸ் கையில இருக்கு, இந்த பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ அவங்க கையில வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லா செக்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இதை பண்ணாங்க. பட் ஆனா வெளிப்படை கொஞ்சமாவது வந்து இந்த டெமோக்ரஸி அப்படின்றதும் ப்ரிவேல் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கே வந்து ஃபாதர் ஸ்டான் அவர்களை பத்தி தான். சோ அதுக்கு அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை மாதிரி, ஒரு ஜுடிஷியல்ல வந்து ரொம்ப நம்ம ஜனநாயகத்தோட 4 தூண்களும் வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கருத்து இருக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லிடலாமே. ஜவஹர்லால் நேரு டைம்லயே இந்த டேஞ்சர் இருந்தது. 1935லயே நேரு எழுதுறாரு, நம்ம மிலிட்டரி இம்பீரியலிசம் வந்து நம்ம தோக்கடிச்சிடலாம், ஆனா இந்த கார்பரேட் இம்பீரியலிசம்க்கு எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியும்னு அவர் எழுதுறாரு. ரொம்ப அற்புதமான பதவி அது. அப்புறம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் பப்ளிக் ஹியூஜ் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து உருவாக்குறப்போ டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்றாரு. அப்புறம் அதுல குரோனிக் கேபிட்டலிசம் அவர் வாழ்க்கையிலேயே பார்த்துட்டு இது கிரேவ் ஆஃப் தீஸ் ஆர் மை கிரேவ்ஸ் சொல்றாரு. எப்படி வந்து பின்வழியில எப்படி இந்த கான்ட்ராக்டர் மாஃபியா, இந்த பிரைவேட் மாஃபியா, பனியா மாஃபியா வந்து எப்படி உள்ள பூந்துருச்சுங்கிறத அவரோட லைஃப் டைம்லயே பார்த்துட்டாரு. ஸோ இட் இஸ் தேர் பீன் ஃபார் எவர். பட் என்ன, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு முதல்ல. எப்படின்னா 1947ல ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு நம்ம நாட்டுல. இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆகும்போது 10 லட்சம் பேர் ஒபிஷியல் ரெக்கார்ட்ல செத்து போயிருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் இங்கிருந்து அங்க போயிருக்காங்க. ஒரு மதத்து பேர் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தும் அதுக்கப்புறம் 1947க்கு அப்புறம் இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இல்ல பிரதர்ஹுட் பேர்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, செகுலரிசம் பேர்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது ஒரு நார்மலான டைலாகா இருந்திருக்கு. பட் 1980ஸ்க்கு அப்புறம் என்ன மாறுச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த செகுலரிசம் வார்த்தைலாம் செகுலரிசம் ஆக்கிட்டாங்க. சங்கீஸ் ரெகுலரா ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் அமைதியா இருக்கணும், நம்ம சேர்ந்து வாழணுங்கிற இந்த டைலாக் பேசுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அதை ஷ்ரிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு விதமான ஒரு வக்ரம் சொல்லலாம். அது என்ன, ஒரு 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 இரிட்டபிள் கைண்ட் ஆஃப் டாக் வந்துருச்சு. ஹேட்ரட், ஃபுல் ஆஃப் ஹேட்ரட். அவன் நம்மள இப்படி பண்ணிடுவான், நம்மள அப்படி பண்ணிடுவான், அவன் இருக்கக்கூடாது, இது ஹிந்து ராஷ்டிரம் மாத்திரம்ட்டு அது மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துருச்சு. விச் இஸ் த பிக்கஸ்ட் டேஞ்சர். சோ பிரைவேட்டைசேஷன் டேஞ்சரும் நம்ம எப்படிதான் பார்க்க முடியும். முதல்ல எப்பொழுதுமே இருந்திருக்கு. பட் அது வளர விடல. ஒரு சமூகம் அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்கு. எப்படி நாங்க ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸை ரெசிஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தோமோ, திருப்பி அவங்க பூந்து எப்படி வந்துட்டாங்களோ ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸை லாஸ்ட் வரைக்கும். இப்ப இந்த பாவாடை வார்த்தை, முல்லா வார்த்தை, சுல்லிங்கிற ஒரு வார்த்தை நார்த் இந்தியா ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. முஸ்லிம் பெண்களை கொச்சப்படுத்துற ஒரு வார்த்தை, இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வராங்க. பட் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. ஸோ அதே மாதிரி பிரைவேட்டைசேஷன் வந்து ஒரு நார்மலைசேஷனுக்கு வந்துருச்சு. பிரைவேட் நல்லது, பட் we have all seen, we have all experienced it. எவ்வளவு பிஎஸ்என்எல்ல பிரச்சனை இருக்கோ அதோட பெரிய பிரச்சனை ஜியோல இருக்கு. ரெட்ரஸலே வாங்க முடியாத இஷ்யூஸ்க்கு. நீங்க ஒரு ரிலையன்ஸ் செட் டாப் பாக்ஸ் எனக்கு நான் வாங்கியிருந்தேன் இந்த டைரக்ட் டு ஹோம் டெலிவிஷனுக்கு. அவன் கம்பெனி மூடிட்டு போயிட்டான். 5000 rupees கொடுத்த அட்வான்ஸ் அவ்வளவுதான் காலி. எங்க போய் கேட்பீங்க? அட்லீஸ்ட் பிஎஸ்என்எல் கொடுத்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் ஆச்சு வந்துச்சு. லேட்டா வந்துச்சு, அந்த ரிட்டர்ன் வந்துச்சு. இங்க எங்க போய் கேட்க போறீங்க? இந்த பிரைவேட்டைசேஷன் ஒரு பிட்ஃபாலும் மக்களுக்கு இன்னும் புரியல. பிரைவேட்னா ரொம்ப நல்லது அப்படின்னு கிளிட்ஸ் கிளாமர் காட்டுறாங்க. பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு தாட்டி மோனோபலைஸ் ஆயிடுச்சு, ஒரு தாட்டி கவர்மெண்ட் அந்த செக்டர் விட்டு போயிடுச்சுன்னா தீர்த்து கட்டிடுவாங்களே. ஹாஸ்பிட்டல் இருந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுல, 40 லட்சம் பில், 50 லட்சம் பில், 35,000 45,000 ஒரு நாளுக்கு பில் போட்டு மக்களை சாவடிச்சாங்க பாருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு 2 லட்சம் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேட்டு கந்தளிச்சு போறோம். ஸோ அப்போ பிரைவேட்டைசேஷனோட ரூல் என்ன இருக்கு? இப்போ பிரைவேட் காலேஜஸ் பார்த்துக்கோங்க. பிரைவேட் காலேஜஸோட லூட் எப்படி இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸோட லூட் எப்படி இருக்கு வேணும் அவங்க. பட் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கவர்மெண்ட் வேணும். So unfortunately we hand over everything to a private party. இல்ல நிச்சயமா, ஏன்னா அது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன். நிச்சயமா இப்ப ஜியோக்கு கொடுத்த தட் இஸ் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்க பிஎஸ்என்எல் கொடுத்திருந்தா ஆப்வியஸ்லி பிஎஸ்என்எல் வில் க்ரோ. ஒரு லைசன்ஸே 4G லைசன்ஸே வந்து ஒரு பிரைவேட் செக்டருக்கு முன்னாடி கொடுத்துட்டு இன்னி வரைக்கும் இழுத்து அடிக்கிறது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு தவறுன்னு தெரியும். பட் கேட்குற எல்லாரையுமே வந்து இடம் மாற்றுதல், இல்லைன்னா வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்றது, இல்ல வந்து அவதூறு வழக்கு தொடர்றது, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகத்தோட கடமை இல்ல. ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி பார்ட்டி லாஸ் மேக்கிங் என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் ரொம்ப இது சொல்றாங்க.
இவன் வந்து லோன் வாங்கிட்டு லோனை தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுறானே. இல்ல அதுக்கு பெயில் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இதே இப்போ ரிலையன்ஸ் இருக்கு, அதானி இருக்கு, வேதாந்தா இருக்கு, இவங்களோட புக்ஸ் பாருங்க பேட் டெப்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்ட்டு. கேட்டா பெயில் அவுட்னு எவ்வளவு வைப் அவுட் சொல்லிடுவாங்க. பண்ணிருக்காங்க. பெயில் அவுட் சொல்லிடுவான். ரொம்ப ஈஸியா போயிட்டு போகுது இவங்களுக்கு. So Okay. unfortunately the privatization ஓட pitfall என்ன இருக்குன்னா, these private players have been using our politicians to rule us. இப்போ ஒரு சின்ன இன்டர்வியூல கேட்டுட்டு இருந்தாங்க, அம்பானி வந்து ஒரு மிடில் மேனா. I won't call Ambani as a middleman. Ambani is the government, Modi is the Okay. middleman. நிச்சயமாக. ஏன்னா இப்போ இப்போ எப்படின்னா, இப்போ அதானி துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா, அது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியல. அதானி துறைமுகம் ஆல்ரெடி அது ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க எக்ஸ்பான்ஷனுக்கு தான் வந்து பிரச்சனை அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் பீப்புள் லிவிங் இன் சென்னை வாஸ் நாட் அவேர் தட் there is a port which is operating. ஸோ இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இருந்து மீண்டு வரதுக்கு வந்து கல்வி அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்குள்ளார போகலாம். பட் அதுலயும் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றத கொண்டு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஊர்ல எதனால வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இன் டைப் ஆஃப் எஜுகேஷன் செக்டரை வந்து 1960s தெரிஞ்சோ தெரியாமலோ காமராஜர் பீரியட்ல நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். அதை வந்து உடைக்க சதைக்க ட்ரை பண்றாங்க. ஈவன் அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரது பாத்தீங்கன்னா, அந்த காஸ்டிசம் பேஸ்டு, அப்புறம் வந்து ஹிந்து ராஷ்டிரா அப்படின்ற வார்த்தையை வந்து மறைமுகமா உள்ள திணிக்கிறாங்க. இதை எப்படி வந்து பெற்றோர்கள், குழந்தைகளை ஹேண்டில் பண்ண பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. இல்ல இது கேர்ஃபுல்லா இருக்கிறதுல கிரிட்டிக்கல் திங்கிங் இன்கல்கேட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஏதோ ஒரு இன்விசிபிளான விஷயம், காஸ்ட்ங்கிறது ஒரு இன்விசிபிளான விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஆனா அதுக்காக உயிரே கொடுப்பன்ட்டு அலைஞ்சிட்டு இருக்க ஒரு பெரிய கும்பலே. காஸ்ட் மாதிரி ஒரு மித்து எதுவுமே இருக்காது. ஆனா அது திணிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக திணிக்கப்படுது? ஏன்னா ஆதிக்கம் பண்ணும். சில வர்க்கம் வந்து சில என்டையர் பாப்புலேஷன் மேல ஆதிக்கத்தை செலுத்தணும். அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்கல்ல. எவ்வளவு பெரிய பிம்பத்தை கட்டியிருக்காங்க பாருங்க. நாங்க உயர்ந்த ஜாதி, அதே எப்படி நீ உயர்ந்த ஜாதி? பேசிக்கா கொஸ்டின் இருக்கு. ஜாதி எல்லாம் வாழ முடியாது, ஜாதி ரொம்ப முக்கியம். இல்ல யார் சொன்னா நீங்க உயர்ந்த ஜாதி அப்படின்னா, நாங்களே எங்களை சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நானே எங்களை சொல்லுங்கவான், கடவுளுங்குவான். ஓகே, கடவுள் யார் படிச்சானா அது நாங்க தான் படிச்சோம். அப்படி இருக்கு. இல்ல இத வந்து அடுத்த ஜெனரேஷன் பெற்றோர் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணும்? நோ, பெற்றோர் ஹேண்டில் பேசிக் சொல்றேன்ல, கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்க ஒரு தட் சிம்பிள் கிரிட்டிக்கல் திங்கிங் இன்கல்கேட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. பேசிக்கலி ஸ்டார்ட் கொஸ்டினிங் why things are happening around you. What is happening around me? Start questioning. Blind faith இங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பயங்கர தீவிரமா ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஹிந்து டேஞ்சர்ல இருக்கான். ஹிந்து எப்படி டேஞ்சர்ல இருக்கான்? கேளுங்க. முகல் சாம்ராஜ்யம் 1000 வருஷம் இருந்தது, முகல் டேஞ்சர்ல இல்ல. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் 300 வருஷத்துல இருந்தது, அதுல டேஞ்சர் வரல. ஹிந்து நீங்க சொல்ற பிஜேபி ஹிந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து சாம்ராஜ்யத்தில் இருக்கு. அப்ப இப்படி டேஞ்சர் வந்துரும். மக்கள் ஹிந்து, பார்ட்டி ஹிந்து, இங்க டேஞ்சர் எப்படி இருக்கு? அண்ட் சடன்லி ஹிந்து டேஞ்சர்ல இருக்காங்க. கண்டினியூஸா காது குத்துற வேலை இருக்குல்ல, அது திருப்பி வாங்கிக்கலாம்ல. வாங்கி அதை உள்ள வச்சுக்கிறான். அப்படியே இந்த பாய்சனை வந்து பிரீட் பண்ணிட்டே இருக்கான். அது சுத்தி வருவாங்க. ஜக்கி பத்தி பேசுறீங்க, காரணியா பத்தி பேசுறது இல்லையா? காரணியா செத்து போனா எனக்கு என்ன? பட் பாஸ் மெஜாரிட்டேரியன் பாப்புலேஷன் 80% ஆர் ஹிந்துஸ். யூ ஆர் த பீப்புள் ஹூ ஆர் பீயிங் மேட் ஃபுல் ஆஃப். என்னோட வீட பாதுகாக்க நினைப்பனா, அர்த்தம் வீட பாதுகாக்க நினைப்பனா? கரெக்ட். If my country is India, the majority is Hindu population, I'm looking at protecting that Hindu population. அவங்களுக்கு நல்லதுக்கு சொல்றேன். அதோட நீ காரணியா எதுக்காக பார்க்கல? நீ முஸ்லிம்ஸ் பண்ற தப்ப பாக்குறது இல்ல. அங்க தப்பு நினைச்சா கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அதுக்குண்டான கேள்வி கேட்க தான் போறோம். அங்க ஒரு நியாயம் நடந்திருக்கா இல்லையா தான் கேள்வி. ராமலிங்கம் மர்டர் கேஸ்க்கு பேச மாட்டேங்கிறீங்க. ராமலிங்கம் மர்டர் ஆன விட அவங்களை உள்ள அரெஸ்ட் பண்ணி யுஏபி ஆக்ட்ல போட்டாங்கல்ல. ஓகே, அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க? அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எப்போ அதுக்கு பின்னாடியே பயங்கரமா கலவரத்தை கிரியேட் பண்ணிட்டாங்களே. ராமலிங்கம் அப்படின்றதுக்கு பின்னாடியே கதைக்கு திரைக்கதை எல்லாம் அதுல பெரிய கான்ஸ்டன்ட் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. ஒரு சின்ன இஷ்யூ எடுத்து அதை இன்ஃப்ளமேட் பண்றதுக்காக. இப்ப சேலத்துல இங்க ஒருத்தர் வந்து இறந்தாரு, ஒரு சிவனடியார் இறந்து போயிட்டாரு. ஒரு போலீஸ் ரிப்ரிமெண்ட் பண்ணிருக்காரு. உடனே அதுக்கு ஒரு கிறிஸ்டியன் இஷ்யூ கொடுத்துட்டு அர்ஜுன் சம்பத் லேண்ட் ஆவரா அப்படி, மாரிதாஸ் ஒரு வீடியோ போடுறா அப்படி. வேர் ஆர் யூ பீப்புள்? அந்த ஃபேமிலிக்கு ஃபைனல் நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். ஓகே, ஆளுங்களே நீ காணோம். அந்த ஃபேமிலி எந்த ஹெல்ப்பும் கொடுக்கல. இட்ஸ் வெரி சேட். ஓகே, ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருக்கு. The way these people have taken every step. நடுவுல ஒரு ராமநாதபுரத்துல ஒரு லுச்சா பசங்க, ஒரு லுச்சா 2 கேங் சண்டை போடுதுங்க. அந்த லுச்சா கேங்ஸ் 2 கேங்ஸ்ல முஸ்லிம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஒரு ஹிந்து பையன் செத்து போயிடுறான். ஓகே,
எல்லாம் ட்ரக் அடிக்ட்ஸ் நல்ல ரெக்கார்ட்ல இருக்கு. உடனே எச் ராஜா அந்த எஸ்பி பணிமாற்றம் பண்ணாங்க. ஓகே. வருண் குமாரன் இப்ப இருக்கார், திருவள்ளூர்ல எஸ்பியா இருக்காரு. அப்ப ராம்நாட்ல இருந்து அவர் பணிமாற்றம் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு பெரிய இது, எவ்வளோ ஒரு அசால்ட் ஆன் த சென்சஸ் இருக்கு. எவ்ரிதிங் ரிலிஜன் கலர் கொடுக்கணும். பட் ஆனா மோடி மட்டும் ட்ரம்ப் கூட போய் உட்காந்துக்குவாரு. அண்ட் ஹார்ட் கோர் கிறிஸ்டியன் ஃபண்டமெண்டலிஸ்ட் அவரு. ஓகே. ட்ரம்ப் கூட போய் உட்காந்துக்குவாரு. ஓகே. அங்க சவுதி அரேபியால அந்த கட்டி Oil. போடுவார் அந்த prince.